தமிழக காங்கிரஸ் 300 நிர்வாகிகள் பதவி நீக்கம். தமிழக காங்கிரஸ் கட்சியில் மாவட்ட தலைவர்கள் உட்பட 300 நிர்வாகிகள் அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட உள்ளனர். இது குறித்த விரிவான செய்தியை இப்போது காணலாம். தமிழக காங்கிரஸ் தலைவராக செல்வபெருந்தகை சமீபத்தில் நியமிக்கப்பட்டார். தற்பொழுது தமிழக காங்கிரஸ் கட்சியில் 70 மாவட்ட தலைவர்கள், 38 மாநில துணைத் தலைவர்கள், 50 பொதுச் செயலாளர், 100 செயலாளர் மற்றும் 22 மாவட்ட அணி நிர்வாகிகள் என சுமார் 300 பேர் பணி செய்து வருகின்றனர். காங்கிரஸ் கட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி பல மாற்றங்களை செய்ய முடிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியில் மாவட்ட தலைவர்கள் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை மட்டுமே பதவியில் நீடிக்க வேண்டும், அதற்கு மேல் அவர்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற புதிய விதிமுறையை சமீபத்தில் உருவாக்கினார். இந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள 70 மாவட்ட தலைவர்களில் 20 மாவட்ட தலைவர்கள் 10 முதல் 20 ஆண்டுகள் வரை பதவியில் நீடித்து வருகிறார்கள். எனவே அவர்களுடைய பதவி காலியாக காத்திருக்கிறது. இது தவிர திரைமறைவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகைக்கு ராகுல் காந்தி ஒரு உத்தரவு போட்டு இருக்கிறார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சிறப்பாக பணி செய்த நிர்வாகிகள், சரியாக பணி செய்யாத நிர்வாகிகள் பட்டியலை தயாரிக்கும் பணியை செல்வபெருந்தகையிடம் ராகுல் காந்தி ஒப்படைத்துள்ளார். இதன்படி செல்வபெருந்தகையும் வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு சென்று கள ஆய்வு செய்துள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பாகவே இந்த பட்டியல் ராகுல் காந்தி கைக்கு சென்றுவிடும் என்று தெரிகிறது. நிர்வாக வசதிக்காக தமிழக காங்கிரஸில் 300 நிர்வாகிகளை நீக்கிவிட்டு பதிலுக்கு 150 பேருக்கு மட்டுமே பதில் வழங்கப்படும் என தெரிகிறது. பெரும்பாலான முக்கிய நிர்வாகிகள் மாற்றப்படும் சூழ்நிலை இருப்பதால் தமிழக காங்கிரஸ் கட்சியில் தற்போது பீதி நிலவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.